இன்னைக்கு நம்ம பாசிப்பருப்பு போட்டு டால் தான் பண்ண போகிறோம். அதுக்கு முதல்ல நம்ம டாலை குக்கரில் 3 விசிலுக்கு உப்பு மஞ்சத்தூளும் போட்டு வச்சுக்கலாம். இப்போது நம்ம குக்கரில் போட்டு வேக வச்சுட்டோம் டாலை. இப்போ அடுத்த ஸ்டெப் என்னன்னு பார்த்துக்கலாம். இப்போது குட்டி வெங்காயம், பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். கொத்தமல்லி, கருவேப்பிலை அண்டு பூண்டு வெட்டி வச்சுருக்கேன். இதுக்குள்ளே இன்றைக்கி நம்ம காரத்துக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் தான் போட்டு பண்ண போகிறோம். அதுக்கு நான் காஞ்ச மிளகா அரைச்சி வச்சுருக்கேன். இப்போது நம்ம ஒரு பேன் வச்சுருக்கோம், அது நல்லா சூடாகட்டும். இப்போ பேன் சூடாயிடுச்சு, அதில் இருக்க தண்ணி எல்லாம் வற்றிடுச்சு. இப்போ நம்ம கோகோனட் ஆயில் ஊற்றிக்கலாம். இப்போ பேனில் நல்லா எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ கடுகு போட்டுக்கலாம். அடுத்ததாக ஜீரகம். இப்போ லாஸ்ட்டாக காஞ்ச மிளகா போட்டுக்கலாம். நாங்கள் 2 காஞ்ச மிளகா போட்டிருக்கோம், நீங்கள் எவ்வளோ வேணாலும் போட்டுக்கோங்க. இப்போது சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். இப்போ சின்ன வெங்காயம் போட்டுட்டு இது லைட் ப்ரௌனாக ஆகட்டும். இப்போது இதுக்குள்ளே 2 பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம். நான் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கோம். இப்போ இதில் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கோம்ல பூண்டு, அது போட்டுக்கலாம். இப்போது கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ இது நல்லா கலக்கி விட்டுக்கலாம், இலக்கி விட்டுக்கலாம். நான் கொத்தமல்லியும் சொன்னேன், ஆனால் அது லாஸ்ட் டெக்கரேஷனுக்கு தான். இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. இதில் தேவையான உப்பு மஞ்சத்தூளும் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு இதில் காரத்துக்கு நம்ம சில்லி ஃப்ளேக்ஸ் அரைச்சி வச்சுருக்கோம்ல, அது போட்டுக்கலாம். இதில் உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க, நான் இவ்வளோ போட்டிருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டால் போதும். இப்போ இது நல்லா வதங்கியாச்சு. இனி இது பருப்புக்குள்ளே ஊற்றி நம்ம வேக வைக்க போகிறோம். இப்போ உள்ளே போட்டுக்கலாம் பருப்புக்குள்ளே. இப்போ உள்ளே போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதுக்குள்ளே ஹாட் வாட்டர் ஊற்றிக்கலாம். இது நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சு நம்மளுக்கு டால் ரெடி ஆயிடுச்சு. நான் லாஸ்ட்டாக எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன் பாருங்கள். நம்மளோட டால் கொதிச்சு ரெடி ஆயிடுச்சு. நம்ம பாத்திரத்தில் ஊற்றி நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நம்மளோட டால் ஈஸியாக பண்ணிட்டோம். இது பாருங்கள் எவ்வளோ ஈஸி. நாங்கள் டக்கு டக்குன்னு முடிச்சிட்டோம், ஏன்னா ஷார்ட்ஸ்லேயே போட்டுட்டோம். ஓகே பாய். நீங்களும் ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணிங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.